ராம் நாராயண ராம். கல்வி முறையை எப்படி மாற்றலாம் மற்றும் கல்வி தொடர்பாக குழந்தைகளின் கவனத்தை எப்படி வைத்திருக்கலாம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாகும். தற்போது உலகில் நடைமுறையில் உள்ள கல்வி முறை இயற்கையை அடிப்படையாக கொண்டது அல்ல, ஆனால் அது இயற்கை அடிப்படையிலானதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்வியும் அவசியம் தேவைப்படுகிறது. ஏனெனில் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் போன்றவையாக வர விரும்பும் குழந்தைகள் அந்த திசையில் கல்வி பெற்று முன்னேற வேண்டும். ஆனால் இந்த முழு அமைப்பின் அடிப்படை இயற்கையே இருக்க வேண்டும். ஒரு குழந்தை முதல் முறையாக பள்ளிக்குச் செல்லும் நாளிலிருந்து பள்ளி ஆசிரியர்கள் அவருக்கு தியானம் கற்பிக்க வேண்டும். குழந்தைகள் முதல் நாளிலிருந்தே தியானம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அவர்கள் உள்ளே ஒரு சமநிலை மற்றும் ஒழுக்கம் உருவாகும். அதை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவார்கள். இது அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக்கப்பட வேண்டும். குழந்தைகளின் முதல் குருக்கள் அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தாங்களே முதலில் தியானம் கற்றுக்கொண்டு பின்னர் தங்கள் குழந்தைகளுக்கும் கற்பிக்க வேண்டும். ஒவ்வொரு நபரும் இயற்கையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு குழந்தை தியானம் செய்தால் அவனுடைய உடலுக்குள் உள்ள சுமார் 700 கோடி ஆன்மாக்கள் அமைதியாகும். அவனது மனம் நிலைத்ததாகவும். ஒவ்வொரு பள்ளியிலும் கல்வி தொடங்கும் முன் பிரார்த்தனை செய்வது போன்று அதற்கு பிறகு குழந்தைகள் தியானம் செய்வதும் அவசியம். பெற்றோரும் தங்கள் குழந்தைகளிடம் தியானம் செய்ய வேண்டும். ஒரு பசித்த குழந்தையை அன்னை கட்டுப்படுத்த முடியாதது போல 700 கோடி ஆன்மாக்களும் நீங்கள் தியானம் செய்யும் வரை கட்டுப்பாட்டிற்கு வரமாட்டார்கள். நாம் ஒரு ராஜா போல இருக்கிறோம். நம் விவேகம், நம் பிரதமர், நம் மனம், அதில் 50 கோடி ஆன்மாக்கள் உள்ளன. நம் படைவீரர்கள். இவை கட்டுப்பாட்டில் இல்லையெனில் அவை நமக்கு எதிராகவே செயல்படும். எனவே முதலில் உங்கள் விவேகத்தின் சொற்களை கேளுங்கள். தியானம் செய்யத் தொடங்குங்கள். ஒரு மனிதனுக்குள் 50 கோடி ஆன்மாக்கள் உள்ளன என்பவை அவனது விவேகம், மனம், விழிப்பு, இதயம் மற்றும் மூளை ஆகும். இவை அனைத்தும் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த நபரும் ஆரோக்கியமாக இருப்பார். ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழந்தையையும் தங்கள் சொந்த குழந்தையாய் எண்ணி அவர்களின் கவனத்தை பராமரிக்க வேண்டும். குழந்தைகளின் குடும்பத்தினருக்கும் இயற்கையின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட வேண்டும். குழந்தைகள் பெறும் கல்வி முற்றிலும் இலவசமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் ஒவ்வொரு குழந்தையும் கல்வி பெற முடியும். அவர்களை சாதி மற்றும் மத அடிப்படையிலான பேதங்களை தவிர வைத்து வளர்க்க வேண்டும். இது தவிர மதிய உணவு திட்டத்தில் திருட்டு நடைபெறுகிறது என்பதும் காணப்படுகிறது. அரசு கல்வியை முற்றிலும் இலவசமாக்கினால் எந்த ஒரு குழந்தைக்கும் சிக்கல் இருக்காது. பள்ளிகளில் தியானம் கட்டாயமாக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தியானம் கற்றுக் கொடுத்தால் மற்ற குழந்தைகள் மற்றும் அண்டை வீட்டார் கூட அதை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். தியானம் செய்வதால் பசியும் குறைகிறது. இது எந்த செலவிலும் வராது. எனவே ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும்.